தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். சிங்கிள் இன்ஜின் தான். அந்த இன்ஜின் இந்த முன்பக்கம் சேதம் அடைஞ்சிருக்கா? எதனால சேதம் லேண்டிங்ல இங்கே இம்பாக்ட்ல அது டேமேஜ் ஆயிருக்கு. அதாவது இன்ஜின் ஃபெயிலியர்னால இறங்கினாங்க. இறங்கும் போது லேண்டிங் சேலத்துல பயிற்சி இருக்கு. இந்த சைடு வந்து வான்வெளியில வந்து பயிற்சி கொடுக்க அனுமதி இல்லை. இப்போ திருச்சி ஏர்போர்ட்டுக்கு லேண்ட் ஆவாங்க. ஓவர் ஃபிளைங்ல இருக்கிறாங்க. தென் தேர் லேண்டிங். ரெகுலராக அது நடக்கிற விஷயம் தான். ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை. பட் வரும்போது இன்ஜின் ஃபெயில் ஆனதுனால எமர்ஜென்சி லேண்டிங் எமர்ஜென்சி லேண்டிங்ல ஹைவே பண்ணலாங்கிறது இந்த பயிற்சி இந்த வர்றாங்க. டைரக்டர் ஜெனரல் சிவில் ஏவியேஷன்ல இருந்து வருவாங்க. சென்னையில இருந்து வர்றாங்க. 5 மணிக்கு அவங்க லேண்ட் ஆயிட்டு செக் எதனால ஃபெயிலியர் என்ன இதுன்னு பார்த்த பிறகு ஷிஃப்டிங். எரிவாயு கசிவுலாம் ஏற்படுத்துறாங்க. பத்தி வர பொதுமக்கள் இருக்காங்க. அந்த மாதிரி சேஃப்டி சேஃப். பயிற்சிக்காக வந்தது. சேலம் டு இது திருச்சி ரெகுலரா லேண்டிங். இன்னொரு ஃபிளைட் லேண்ட் ஆகி அவங்களும் வந்து அந்த பயிற்சி விமானத்தை டேக் ஆஃப் பண்ணும்போது முழுமையா செக் பண்ணாங்களா? இது மாதிரி ஏற்கனவே பறக்கிறதுக்கு தகுதி உள்ள விமானமா ஸ்டேஜ் இல்லையா? இப்போ இருக்கு. அதுவே நார்மலி தே ஆர் டூயிங் ப்ரொசீஜர்ஸ் அவங்க பண்ணிட்டு டேக் ஆஃப் பண்ணும்போது செக் பண்ணாங்களான்னு கேட்குறோம் சார். அதுவே டு வெரிஃபை. இந்த என்கொயரி அதுக்கு தான் வர்றாங்க. டிஜிசி வந்து என்கொயரி பண்ணிட்டு அது சார் நீங்க செக் விமானத்துல ட்ரெய்னிங் அடுத்த கட்ட நம்ம என்ன சார் பண்ணுவோம்? 5 o'clock அவங்க இன்ஸ்பெக்ஷனுக்கு வருவாங்க. வந்துட்டு டிஜிசி இந்த பயிற்சி நிலையத்துக்கு உருவெல்லாம் கரெக்டா இருக்கா? அதெல்லாம் டிஜிசி பார்ப்பாங்க. அதுக்கு தான் டிஜிசி தான் லைசன்ஸ். அந்த விமானிட்ட நீங்க பேசுனீங்களா? அந்த விமானி என்ன சொல்றாரு? அவர் ஓகே. அவரோட இது இப்போ கண்டிஷன் இப்போ தானே வந்திருக்கிறாரு இல்லையா? அவர்கிட்ட என்கொயரி பண்ணுவாங்க. பண்ணி கேட்போம். டிஜிசி இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு ஆஃப்டர் தட் தே வில் டிசைட் வாட் இஸ் த இட் வில் பி ஷிஃப்டட். திருச்சி ஏர்போர்ட்ல ஷிஃப்ட் பண்ணிட்டு அப்புறம் ரெக்டிஃபை பண்ணிட்டு இப்போதைக்கு வரும். இன்னும் இன்சிடென்ட் பெருசாக இது இல்லை. ஒன்லி ஏன்னா இன்ஜின் ஃபெயிலியர் தான். அந்த லேண்டிங்கில் மோதினதில் கொஞ்சம் இது இருக்க வழியும். மற்றபடி சேஃப்டி ஒன்றும் இஷ்யூ இல்லை. பட் என்னோட ரிக்வஸ்ட் நீங்கள் சொல்லுங்கள். பப்ளிக் கொஞ்சம் மூவ் பண்ணுங்க. வந்து செயல்படுறதுனால பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டது சார். துரிதமாக செயல்பட்டு பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டது. ஃபெயிலியர் ஆயிருக்கா? ஆமாம், கண்டிப்பாக. ஒரு ஏன்னா பொருள் சேதாரம் தான் இருக்க வழி. ஆள் சேதாரம் 2 பேரும் சேஃப். எமர்ஜென்சி ப்ரொசீஜர்ஸ் அதுபடி என்ன நோ அதர் ஆப்ஷன்ங்கிறப்ப தகவல் சொல்லி அவர் தான் ட்ரை பண்ணியிருக்காரு. கூட ஒரு ஆள் ட்ரைனிங் வேற யாரும் டிராவல்லாம் பண்ணல. பைலட் ட்ரெயின்டு பைலட் ஒரு லேண்டிங் அப்ப நீங்க தானே இங்க வரும்போது மலை மேல சவுண்டு மட்டார்னு கேட்டு சவுண்டு கேட்டுச்சு. கேட்டு 10 நிமிஷம் வரைக்கும் வண்டியில மேகத்துக்குள்ள போயிருச்சு. வண்டி போனதுக்கு அப்புறம் 10 நிமிஷம் நடு ரோட்ல கிராஸ் பண்ணி எனக்கு முன்னாடி போய் நடு ரோட்ல இருந்துச்சு வண்டி. அப்புறம் ஒரு 20 பேர் சேர்ந்து அந்த வண்டியை தள்ளியை நிப்பாட்டி அவங்களுக்கு ஆப்ரேட்டர் ஓடினவங்களுக்கு இன்னொரு ட்ரைனிங் போனவங்க 2 பேருக்கு என்ன உதவி வேணும்னு தண்ணி எல்லாம் வந்து கொடுத்து அவங்களுக்கு இருக்க வச்சு இப்போ அமைதியாக இருக்குன்னு சொல்லிட்டு போனோம். எந்த காயமும் யாருக்குமே இல்லை. வண்டி நாங்கள் ஒன்றும் தலையாக நிப்பாட்டி வச்சாங்க.